அரேவோட அட்வான்ஸ் மெத்தட்ஸை நம்ம பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏரோ ஃபங்க்ஷன் வந்து நமக்கு யூஸ் பண்ண தெரியணும். உங்களுக்கு இன்னும் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற ஏரோ ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு ஏரோ ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த அட்வான்ஸ் அரே மெத்தட்ஸ் வந்து பாருங்கள். அப்போ தான் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியும். இந்த அட்வான்ஸ் அரே மெத்தட்ஸ் எல்லாமே எது பேசிஸாக ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு அரேவை லூப் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸையும் எடுப்போமோ அந்த ப்ராசஸை பண்ணுறதுக்காகத்தான் இந்த அட்வான்ஸ் அரே மெத்தட்ஸ் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த எவ்ரி அப்படிங்கிற இந்த மெத்தட் வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு அரே ஆஃப் நம்பர்ஸ் வந்து வச்சுருக்கேன். இதுக்கு அந்த மெத்தடை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு வேரியபிளில் நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போ லெட் டேட்டா அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து வச்சுக்கிறேன். இதுக்கு ஈக்குவல் டு வந்து கொடுத்துட்டு இந்த அரேவோட நேமை வந்து நம்ம கால் பண்ணிக்கணும். அரே நேமுக்கு அப்புறம் டாட் எவ்ரி அப்படின்னு டைப் பண்ணணும். இந்த எவ்ரி மெத்தட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அரேக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே ஒரு சர்டைன் கண்டிஷனை வந்து மீட் பண்ணுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல ப்ராக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ இந்த அரேயில் நான் என்ன செக் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த அரேக்குள்ளே இருக்கிற எல்லா வேல்யூஸுமே 4 விட கிரேட்டர் தானாக இருக்குதா அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். அப்போ நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபார் சின்டாக்ஸ்குள்ளே ஒரு ஐடென்டிஃபையர் வேரியபிள் வந்து வச்சுருப்போம். அதே மாதிரியே இங்கேயும் நம்ம ஒரு ஐடென்டிஃபையர் வேரியபிள் வந்து வச்சுக்கலாம். நான் நம்பர் அப்படின்னு வைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஏரோ சிம்பிள் வந்து யூஸ் பண்ணணும். ஏரோ சிம்பிள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கான அந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எழுத முடியும். இப்போ லூப் பண்ணும்போது ஒவ்வொரு வேல்யூவை வந்து இந்த நம்பருக்கு ஸ்டோர் ஆகும். அந்த நம்பரில் இருக்கிற வேல்யூவை நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம கண்டிஷன்ஸ் வந்து எழுதலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்பர் கிரேட்டர் தென் 4 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ லூப் பண்ணும்போது அந்த லூப்பில் வர ஒவ்வொரு நம்பரும் 4 விட கிரேட்டர் தானாக இருக்கான்னு பார்க்கும். அப்படி வர எல்லா நம்பருமே வந்து 4 விட கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ அப்படிங்கிற ரிசல்ட் வந்து இந்த டேட்டா அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். மினிமம் ஒரு நம்பராவது 4 விட கிரேட்டர் தானாக இல்லை அப்படிங்கும்போது அப்போ கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. ஏன்னா நம்ம எல்லா நம்பருமே 4 விட கிரேட்டர் தானே இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ ஒரு நம்பர் 4 விட கிரேட்டர் தானே இல்லைன்னா கூட நமக்கு டேட்டாங்கிற வேரியபிளில் ஃபால்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த டேட்டாவை வந்து நம்ம கன்சோல் பண்ணுவோம். கன்சோல் டாட் லாக் டேட்டா. இப்போ டெர்மினலை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை ரன் பண்ணிடுவோம். நோட் எவ்ரி. இப்போ நமக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிற அவுட்புட் வந்திருக்கு. ஏன் ஃபால்ஸ் வந்துருக்குதுன்னா, இந்த அரேக்குள்ளே இருக்கிற 2ம் 3ம் 4 விட கம்மியாக இருக்கிற வேல்யூஸ். ஸோ அதனால் நமக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிற ரிசல்ட் தான் வந்திருக்கும். இதுவே இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் மாற்றுறேன். 12ன்னு மாற்றிக்கிறேன், இங்கே 32ன்னு மாற்றுறேன். இப்போ எல்லா வேல்யூஸுமே 4 விட கிரேட்டர் தானாக தான் இருக்கும். இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ட்ரூ அப்படிங்கிற ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ நமக்கு ட்ரூ அப்படிங்கிற ரிசல்ட் வந்து வந்திருக்கு. இப்போ டெர்மினலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக சம் அப்படிங்கிற மெத்தட் வந்து பார்ப்போம். இந்த சம் மெத்தடும் எவ்ரி மெத்தட் மாதிரியே ஒரு அரேக்குள்ளே இருக்கிற எல்லா வேல்யூஸுமே வந்து ஒரு சர்டைன் கண்டிஷனை மீட் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஆனால் எல்லா வேல்யூஸுமே அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு வேல்யூ சாட்டிஸ்ஃபை பண்ணால் கூட அது நமக்கு ட்ரூ அப்படிங்கிற ரிசல்ட் வந்து கொடுக்கும். இப்போ எவ்ரியில் இருக்கிற இந்த கோடை நம்ம அப்படியே எடுத்துக்குவோம். இதை எடுத்துட்டுனா அந்த சம் அப்படிங்கிற ஃபைலை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எவ்ரிக்கு பதிலாக சம் அப்படின்னு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த அரேக்குள்ளே இருக்கிற எல்லா வேல்யூஸுமே கிரேட்டர் தென் 4 இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு வேல்யூ கிரேட்டர் தென் 4 இருந்தாவே நமக்கு இந்த டேட்டாங்கிற வேரியபிளில் ட்ரூ அப்படிங்கிற ரிசல்ட் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போ டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை ரன் பண்ணிக்குவோம். இப்போ நோட் ஸ்பேஸ் சம் வந்து கொடுக்கணும். ஏன்னா ஃபைலோட நேம் வந்து சம் அப்படின்னு வச்சுருக்கோம். இப்போ ட்ரூ அப்படின்னு வருது. ஏன்னா 5, 7, 9 இது எல்லாமே வந்து கிரேட்டர் தென் 4 தான். ஏதாவது ஒன்று இருந்தாவே நமக்கு ட்ரூங்கிற ரிசல்ட் வந்து வரும். இப்போ இதை எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4 விட ஸ்மாலாக மாற்றிடும். இதை 1, இது 0 அண்ட் இதையும் 1 அப்படின்னு வைக்கிறேன். இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த வேல்யூஸுமே வந்து 4 விட கிரேட்டர் தான் இல்லை. ஸோ கிரேட்டர் தானா மினிமம் ஒரு வேல்யூ கூட இல்லாததுனால நமக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிற ரிசல்ட் வந்து வரும். இங்கே ஃபால்ஸ் அப்படிங்கிற ரிசல்ட் வந்து வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம என்ன மெத்தட் பார்க்க போகிறோம்னா ஃபார் ஈச் மெத்தட் வந்து பார்க்குறோம். இந்த ஃபார் ஈச் மெத்தடுக்கும் மற்ற அரே மெத்தட்ஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. மற்ற அரே மெத்தட்ஸ் எல்லாமே ஒரு ரிசல்ட்டை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதை நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி கன்சோல் பண்ணலாம். இப்போ எவ்ரிலையும் வந்து ரிசல்ட்டை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருந்தோம். சம்லையும் வந்து ரிசல்ட்டை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருந்தோம். இது மாதிரி மற்ற எல்லா அரே மெத்தட்ஸும் ஒரு ரிசல்ட்டை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதை நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஆனால் இந்த ஃபார் ஈச் மெத்தட் வந்து நார்மல் ஃபார் கீவேர்டு கொடுத்து எப்படி லூப் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் அந்த லூப்பில் இருக்கிற கோட் ரன் ஆகுமே தவிர நமக்கு எதையுமே வந்து ஃபங்க்ஷன் மாதிரி ரிட்டர்ன் பண்ணாது.
அப்போ நம்ம இதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. நார்மல் ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுமோ அந்த மாதிரி வேணால் நம்ம அரே மெத்தட் சின்டாக்ஸை வந்து கொடுத்து நம்ம இந்த லூப்பை ரன் பண்ண முடியும். எப்படி பண்ணலான்னா ஜஸ்ட் அந்த அரேவோட நேமை கால் பண்ணிக்கலாம். டாட் ஃபார் ஈச் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு ஐடென்டிஃபையர் வேரியபிள் ஏரோ கொடுத்துட்டு நம்மளுக்கு சிங்கிள் லைன் கோட் ரன் ஆகணும் அப்படின்னா டேரெக்டாக அந்த கோட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். இல்லை மல்டி லைன் ரன் ஆகணும் அப்படின்னா நம்ம கர்லி பிரேசஸ் வந்து ஓப்பன் பண்ணணும். இது ஏரோ ஃபங்க்ஷனோட கான்செப்ட் தான். ஸோ அதை நம்ம அரே மெத்தட் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரியே பண்ணலாம். எல்லா அரே மெத்தடுக்குமே இது வந்து அப்ளிகபிள் ஆகும். ஒன் லைன் ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இங்கே டைப் பண்ண மாதிரி டேரெக்டாக ஏரோக்கு அப்புறம் அந்த கண்டிஷன் வந்து கொடுத்துடலாம். மல்டி லைன் கண்டிஷன்ஸ் போகிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஏரோக்கு அப்புறம் கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு தான் நம்ம கண்டிஷன்ஸ் வந்து எழுதணும். இந்த இடத்துல கன்சோல் லாக் நம்பர் அப்படிங்கிறது கொடுக்குறேன் அண்ட் கன்சோல் லாக் ஃபார் ஈச் லூப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இதை ரன் பண்ணிடுவோம். நோட் ஸ்பேஸ் ஃபார் ஈச் ஃபைலோட நேமை வந்து கொடுத்தாச்சு. இப்போ என்டர் கொடுக்குறேன். ஒவ்வொரு டைமும் அந்த நம்பரில் என்ன ஸ்டோர் ஆகிருந்ததோ அந்த வேல்யூ வந்து நம்ம கன்சோல் லாக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஃபார் ஈச் லூப்புன்னு கொடுத்துருக்கோம், அது வந்து கன்சோல் லாக் ஆகிருக்கு. அப்போ கோட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இருக்கிறது எல்லாமே ரன் ஆகுது. பட் இதோட ரிசல்ட்டு எதுவுமே வந்து நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல லெட் டேட்டா ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்குறேன். நான் இந்த கன்சோலெல்லாம் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்கெட்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்பர் கிரேட்டர் தென் 3 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கன்சோலும் கொடுக்கல, அதே மாதிரி இந்த ஃபார் ஈச் நமக்கு எதையும் ரிட்டர்னும் பண்ண போகிறதில்ல. அதனால் நமக்கு இந்த டேட்டா அப்படிங்கிற வேரியபிளில் எந்த ரிசல்ட்டுமே வந்து ஸ்டோர் ஆகிருக்காது. இப்போ இந்த ஃபைலை திரும்பவும் ரன் பண்ணுவோம். அன்டிஃபைன்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த ஃபார் ஈச் மெத்தட் வந்து நமக்கு எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மெத்தட் வந்து யூஸே பண்ண மாட்டோம். ஏன்னா நார்மல் ஃபார் கீவேர்டு கொடுத்து லூப் பண்ணும்போது எப்படி ஒர்க் ஆகுமோ அதே தான் இதுவும் பண்ணும். அப்போ அப்படி தேவைப்படும் போது நம்ம அந்த ஃபார் லூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார் ஈச் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் மற்ற அரே மெத்தட்ஸ் எல்லாத்துக்குமே அதுக்கான யூஸ் வந்து இருக்குது. இதை எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக நம்ம மேப் மெத்தட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மேப் மெத்தட் வந்து நமக்கு இப்போ நம்ம வந்து அரேல இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ஒரு கண்டிஷனை வச்சு டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு அரேவை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் ரிசல்ட் அப்படின்னு. ரிசல்ட் ஈக்குவல் டு இந்த அரேவை வந்து கால் பண்ணிக்குவோம். டாட் மேப் அப்படிங்கிற கீவேர்டு வந்து கொடுத்துடணும். ஸோ மேப் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறோம். இதுக்குள்ளேயும் நம்ம ஐடென்டிஃபையர் வேரியபிள் வந்து வச்சுட்டு ஏரோ சிம்பிள் வந்து கொடுத்துட்றோம். இதுக்கப்புறம் நான் அந்த ஜஸ்ட் ஐடென்டிஃபையர் மட்டும் கொடுக்குறேன். இப்போ லூப் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவை வந்து எடுத்திருக்கோம். நம்ம அந்த வந்த வேல்யூவை ஐடென்டிஃபையரில் ஸ்டோர் பண்ணி அப்படியே வந்து நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த வேல்யூஸ் எல்லாம் அப்படியே வந்து ஒரு புது அரேவாக க்ரியேட் ஆகி நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இதை கன்சோல் வந்து பண்ணிக்கலாம். ரிசல்ட் இந்த ஃபைலை ரன் பண்ணிடுவோம். நோட் ஸ்பேஸ் மேப் அந்த அரேல இருக்கிற வேல்யூஸை அப்படியே லூப் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணதுனால அந்த சேம் அரே வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல நம்பர் இன்டோ 2 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ லூப் பண்ணி ஒவ்வொரு நம்பராக எடுக்கும்போது ஐடென்டிஃபையரில் ஸ்டோர் ஆகும். நான் அந்த ஐடென்டிஃபையரை 2ஆல் இன்டூ பண்ணியிருக்கேன். அப்போ ஒவ்வொரு நம்பரும் 2ஆல் மல்டிப்ளை ஆகி நமக்கு அது வந்து ஒரு புது அரேவாக வந்து ரிட்டர்ன் ஆகும். இப்போ இந்த ஃபைலை இன்னொரு டைம் ரன் பண்ணிடலாம். இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸையும் எடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒரு புது அரேவாக வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இதே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி செக் பண்ண மாதிரி கிரேட்டர் தென் லெஸ் தென் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பூலியன்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ என்ன பண்ணுறேன், லூப் பண்ணும்போது எல்லா நம்பரும் கிரேட்டர் தென் 2வாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். அப்போ இங்கே 2 வந்து கிரேட்டர் தென் 2 கிடையாது, அதுக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிற ரிசல்ட் வந்து வரணும். மற்றதெல்லாமே 2வை விட கிரேட்டர் தான், அதுக்கெல்லாம் ட்ரூ அப்படிங்கிற ரிசல்ட் வந்து வரணும். இப்போ இதை ரன் பண்ணுவோம். ஸோ 2வை விட கிரேட்டர் இல்லை அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு மட்டும் ஃபால்ஸ் வந்துருக்கு. மற்றதெல்லாம் கிரேட்டர் தென் 2வாக இருக்கிறதுனால மற்றதுக்கெல்லாம் ட்ரூ அப்படிங்கிற ரிசல்ட் வந்து வந்திருக்கு. அப்போ கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது மேட்ச் ஆச்சுன்னா ட்ரூ அப்படிங்கிற ரிசல்ட் வரும், மேட்ச் ஆகலைன்னா ஃபால்ஸ் அப்படிங்கிற ரிசல்ட் வந்து வரும். அர்த்தமேட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட்டட் வேல்யூஸை நமக்கு ரிசல்ட்டாக வந்து கொடுக்கும். அடுத்ததாக ஃபைன் மெத்தட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஃபைன் மெத்தட் வந்து நம்ம ஜஸ்ட் அரே ஆஃப் நார்மல் வேல்யூஸ்க்காக யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது நம்பர்ஸோ ஸ்ட்ரிங்ஸோ இருக்கிற அரேக்காக யூஸ் பண்ண மாட்டோம். எப்பவுமே வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறத ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல தான் அதோட ஃபுல் பொட்டன்ஷியலோட நம்ம ஒர்க் பண்ண முடியும்.
இந்த இடத்துல நான் ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் சில வேல்யூஸ் வந்து இருக்குது. இதிலிருந்து நான் ஒரு கீயோட வேல்யூவை பேஸ் பண்ணி அந்த ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் நான் பிக் பண்ணி எடுக்கணும். அப்படிங்கும்போது நான் ஃபைண்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ கீழே நான் ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கேயும் ரிசல்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ரிசல்ட் ஈக்குவல் டு அரேவோட நேம் வந்து லேப்டாப்ஸ்னு இருக்குது. லேப்டாப்ஸ் டாட் ஃபைண்ட் ப்ராக்கெட்ஸில் லேப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஐடென்டிஃபையர் வேரியபிளாக லேப் அப்படிங்கிறது வந்து வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஏரோ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக நமக்கு லூப் ஆகும்போது இந்த லேப் அப்படிங்கிற ஐடென்டிஃபையர் வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆகும்போது நான் பிக் பண்ண வேண்டிய ஆப்ஜெக்ட்டுக்கு அதோட பிராண்ட் நேம் வந்து ஹெச்பி அப்படின்னு இருக்கணும். பிராண்ட் ஈக்குவல் டு ஹெச்பி. ஒவ்வொரு ஆப்ஜெக்டை எடுக்கும்போது எந்த ஆப்ஜெக்டோட பிராண்டுங்கிற கீவேர்டுக்கு ஹெச்பி அப்படிங்கிற வேல்யூ இருக்கோ அந்த ஆப்ஜெக்டை அப்படியே வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 4வது ஆப்ஜெக்ட்டுக்கு தான் பிராண்ட் வந்து ஹெச்பின்ட்டு இருக்குது. இந்த 4வது ஆப்ஜெக்டை நமக்கு அப்படியே ரிட்டர்ன் பண்ணும். அது வந்து இந்த ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ வந்து ரிசல்ட்டை கன்சோல் பண்ணிக்கலாம். இப்போ டெர்மினலை ஓப்பன் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோம். நோட் ஸ்பேஸ் ஃபைண்ட். நம்ம சர்ச் பண்ண எக்ஸாக்ட் வேல்யூக்கு மேட்ச் இருந்ததுனால நமக்கு அந்த ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. சப்போஸ் நம்ம தேடுற மாதிரி மேட்ச் இல்லை அப்படின்னா நமக்கு எதையுமே வந்து ரிட்டர்ன் பண்ணாது. நான் அந்த இடத்துல சாம்சங் அப்படின்னு கொடுக்குறேன். சாம்சங் அப்படிங்கிற பேரில் எந்த ஆப்ஜெக்டோட பிராண்ட் கீக்கும் வேல்யூ இல்லாததுனால நமக்கு அன்டிஃபைன்ட் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது நமக்கு அன்டிஃபைன்ட் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இந்த ஃபைண்ட் மெத்தட் வந்து நம்ம கேட்குற வேல்யூக்கு 2-3 மேட்ச் இருந்தாலும் எது ஃபஸ்ட்டாக மேட்ச் ஆகுதோ அதை மட்டும்தான் நமக்கு எடுத்துகிட்டு வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிராண்ட் நேமில் ஆசஸ் அப்படிங்கிறது 2 டைம் வந்து இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ஆப்ஜெக்டில் தான் ஃபஸ்ட்டு வரதுனால இந்த ஆப்ஜெக்டை மட்டும்தான் நமக்கு எப்போவுமே ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஒரு மேட்ச் இருக்கான்னு தான் பார்க்குமே தவிர அதுக்கப்புறம் எத்தனை மேட்ச் இருந்தாலும் அதை கன்சிடர் பண்ணாது. ஃபஸ்ட்டு மேட்ச் இருக்கிற ஆப்ஜெக்டை மட்டும்தான் நமக்கு ரிட்டர்ன் வந்து பண்ணும். இப்போ நான் வந்து இந்த பிராண்ட் நேமை ஆசஸ் அப்படின்னு மாற்றிடுறேன். இப்போ இதை ரன் பண்ணுவோம். இப்போ ஐடி 2ல் தான் பிராண்ட் கீவேர்டுக்கு ஆசஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டாக மேட்ச் ஆகிருக்கும். அதனால் இந்த செகண்ட் டேட்டாக்கான ஆப்ஜெக்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. என்னதான் தேர்ட் டேட்டாலையும் பிராண்ட் ஆசஸ்னு இருந்தாலும் அதை இதை கன்சிடர் பண்ணாது. அடுத்ததாக ஃபைண்ட் இண்டெக்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபைண்ட் இண்டெக்ஸும் ஃபைண்ட் மாதிரியே தான் வந்து ஒர்க் ஆகும். எத்தனை மேட்ச் இருந்தாலும் ஃபஸ்ட்டாக எந்த மேட்ச் வந்து மேட்ச் ஆகுதோ அந்த டேட்டாவை தான் அது செலக்ட் பண்ணி எடுத்துக்கும். ஆனால் ஃபைண்ட் மெத்தடு வந்து அந்த ஆப்ஜெக்டை நமக்கு அப்படியே ரிட்டர்ன் பண்ணும். ஆனால் ஃபைண்ட் இண்டெக்ஸ் மெத்தடு வந்து அந்த மேட்ச் ஆகிற ஆப்ஜெக்டோட இண்டெக்ஸ் என்னவோ அதை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அப்போ ஃபைண்டில் இருக்கிற இந்த கோடையை வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா அதே அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான் வந்து நமக்கு ஃபைண்ட் இண்டெக்ஸ் ஃபைலையும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஃபைண்டுக்கு பதிலாக ஃபைண்ட் இண்டெக்ஸ் வந்து கொடுத்துடலாம். ஸோ இப்போவும் எடுத்து ஒவ்வொன்றா லூப் பண்ணும். லூப் பண்ணும்போது எந்த ஆப்ஜெக்டோட பிராண்ட் கீக்கு ஃபஸ்ட்டு ஆசஸ் அப்படிங்கிற மேட்ச் ஆகுதோ அதோட இண்டெக்ஸை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கும். ஸோ இது 0 இண்டெக்ஸில் இருக்குது. இது வந்து மேட்ச் ஆகும். இது வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வந்து இருக்குது. ஸோ நமக்கு ரிசல்ட் வந்து 1 அப்படின்னு வந்து வரும். இப்போ இதை ரன் பண்ணிடுவோம். நோட் ஸ்பேஸ் ஃபைண்ட் இண்டெக்ஸ். நமக்கு 1 அப்படின்னு வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இதுவே இல்லாத ஒரு மேட்சை நம்ம கேட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா -1 அப்படின்னு நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்ம தேடுற மாதிரி டேட்டா மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த டேட்டா இருக்கிற இண்டெக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இல்லைன்னா -1 வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஃபைண்ட் மெத்தடும் ஃபைண்ட் இண்டெக்ஸ் மெத்தடும் என்னதான் நிறைய மேட்ச் இருந்தாலும் ஃபஸ்ட்டு மேட்ச் என்னவோ அந்த டேட்டாவையோ இல்லை அதுக்கான இண்டெக்ஸையோ தான் ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் சில இடங்களில் நமக்கு அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும் தேவைப்படாது. நமக்கு மேட்ச் ஆகிற அத்தனை டேட்டாவுமே வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி சினாரியோக்கு தான் வந்து நம்ம ஃபில்டர் அப்படிங்கிற அரே மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ ஃபில்டருக்கும் சேம் டேட்டா வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பிராண்ட் ஆசஸ் எடுத்தோம்னா ஃபில்டர் மெத்தட் வந்து 2 டேட்டா மேட்ச் இருக்கிறதுனால 2யுமே வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இங்கே இருக்கிற சேம் கோடையோ வந்து நம்ம எடுத்துக்குவோம். இங்கே காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல மெத்தட் வந்து ஃபில்டர் அப்படின்னு மாற்றிக்கிறேன். இப்போ லூப் ஆகும்போது இந்த ஐடென்டிஃபையர் வேரியபிளில் ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக வந்து ஸ்டோர் ஆகும். அப்படி ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக வரும்போது அந்த ஆப்ஜெக்ட்ஸில் பிராண்ட் அப்படிங்கிற கீக்கு நம்ம கொடுத்துருக்கிற ஆசஸ் அப்படிங்கிற வேல்யூ எத்தனை டேட்டாவுக்கு மேட்ச் ஆகுதோ அத்தனை டேட்டாவையும் எடுத்துகிட்டு வந்துடும். ஒன்று மேட்ச் ஆச்சுன்னா ஒன்று எடுத்துகிட்டு வரும். நிறைய மேட்ச் ஆச்சுன்னா நிறைய டேட்டா வந்து எடுத்துகிட்டு வந்துடும்.
இந்த ஃபில்டர் மெத்தட் வந்து எப்பவுமே நமக்கு ஒரு அரேவை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஒரு டேட்டா மேட்ச் ஆச்சுனாலும் சரி, இல்லை நிறைய டேட்டா வந்து மேட்ச் ஆச்சுனாலும் சரி, நமக்கு அரேயில் ஸ்டோர் பண்ணி தான் ரிட்டர்ன் பண்ணும். எந்த டேட்டாவுமே நமக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா எம்டி அரேவை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ வந்து ரன் பண்ணிடுவோம் அதைய. நோட் ஸ்பேஸ் ஃபில்டர். ஸோ இப்போ வந்து என்டர் கொடுத்துடலாம். இப்போ 2 டேட்டா மேட்சாக இருக்கிறதுனால நமக்கு ரிட்டர்ன் பண்ண அரேக்குள்ளே 2 ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது. இப்போ நான் வந்து டெல் அப்படின்னு பிராண்டோட வேல்யூவை நான் செக் பண்ணுறேன். டெல் அப்படிங்கிறதுக்கு ஒரு மேட்ச் தான் வந்து இருக்குது. என்னதான் ஒரு மேட்ச் இருந்தாலும் அதையும் நமக்கு ஒரு அரேக்குள்ளே ஸ்டோர் பண்ணி தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த டெல்லுக்கான ஆப்ஜெக்டை ஒரு அரேக்குள்ளே ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. நம்ம தேடுற மாதிரி எந்த ஆப்ஜெக்ட்ஸுமே வந்து மேட்ச் ஆகலை அப்படிங்கும்போது நமக்கு எம்டி அரேவை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ மேட்சாக எந்த ஆப்ஜெக்ட்ஸுமே வந்து கிடைக்கல, அதனால நமக்கு எம்டி அரே வந்து வந்திருக்கு. ஃபைனலாக நம்ம ரெடியூஸ் மெத்தட் வந்து பார்ப்போம். இந்த ரெடியூஸ் மெத்தடும் நமக்கு ஒரு ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். இதை நம்ம ஒரு அரேக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் சம் பண்ணுறக்காக யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு அரேக்குள்ளே இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணுறக்காக யூஸ் பண்ணலாம். ரெடியூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் நார்மலாக நம்ம ஒரு அரேக்குள்ளே இருக்கிற எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணோம்னா அதை லூப் பண்ணி நம்ம ஒவ்வொன்றா எடுத்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வந்து வருவோம். அந்த மாதிரி தான் ஆட் பண்ண முடியும். பட் ரெடியூஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஒரு சிங்கிள் லைன் கோட்லேயே அதை நம்ம பண்ண முடியும். லெட் சம் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்குவோம். இதில் இந்த அரே வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கு டாட் ரெடியூஸ் ஃபங்க்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ப்ராக்கெட்ஸில் இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் நம்ம 2 பேராமீட்டர்ஸ் வந்து இனிஷியலாக செட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 பேராமீட்டர்ஸ் வரதுனால எக்ஸ்ட்ராவாக அதுக்கு ஒரு ப்ராக்கெட்ஸ் வந்து கொடுத்துடணும். ஃபஸ்ட்டாக நம்ம தரதுக்கு பேர் அக்குமுலேட்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு நம்மளோட ஐடென்டிஃபையர் வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற அரே மெத்தட்ஸ்க்கு எல்லாமே ஃபஸ்ட்டாக ஐடென்டிஃபையர் வேரியபிள் தான் இருக்கணும். ஆனால் இங்கே அக்குமுலேட்டர் ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டாக வந்து இருக்கும். இந்த அக்குமுலேட்டர் அப்படிங்கிற இடத்துக்கு நான் டோட்டல் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு ஏரோ வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏரோ சிம்பிளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு லூப் ஆகும்போது இந்த அரேக்குள்ள இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ஒவ்வொன்றா இந்த நம்பர் அப்படிங்கிற ஐடென்டிஃபையருக்கு வரும். அப்படி வரதை எல்லாத்தையும் நான் டோட்டல் கூட ஆட் பண்ணிக்கிட்டே வந்து வரேன். ஸோ ஆட் பண்ணணும் அப்படிங்கும்போது டோட்டல் ப்ளஸ் நம்பர் அப்படிங்கிறது கொடுத்துடணும். இதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு 0 அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும். இது எந்த சின்டெக்ஸோட ஒரு ஷார்ட்கட்டாக நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தா, நார்மலாக இந்த மெத்தட் இல்லாமல் ஒரு அரேக்குள்ள இருக்கிற வேல்யூஸ் சம் பண்ணோம் அப்படின்னு இந்த மாதிரி பண்ணுவோம். லெட் டோட்டல் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஃபார் லூப் கொடுத்துட்டு லெட் நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் லூப்புக்குள்ள டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் ப்ளஸ் ஐடென்டிஃபையர் வந்து பாஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கான ஒரு ஒன்லைன் ஃபங்க்ஷனாக தான் இந்த இடத்துல நான் ரெடியூஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல நம்ம டோட்டல் ஈக்குவல் டு 0 நம்ம இனிஷியல் டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ அதை தான் வந்து நான் இங்கேயே பண்ணிக்கிறேன். டோட்டல் கொடுத்துருக்கேன். இனிஷியலாக ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கான இனிஷியல் வேல்யூவை வந்து கொடுத்துருக்கேன். இந்த சின்டாக்ஸ் தான் வந்து நம்ம ரெடியூஸ் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நம்ம பண்ணணும். கண்டிப்பாக என்ன அக்குமுலேட்டர் வைக்கிறோமோ அந்த அக்குமுலேட்டருக்கான இனிஷியல் வேல்யூ வந்து நம்ம கொடுத்துருக்கணும். ஸோ இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கன்சோலில் இந்த சம்மை வந்து எடுத்துகிட்டு வருவோம். இப்போ என்ன ஆகுனா அந்த அரேக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவை எடுத்து இந்த டோட்டலுக்கு ஆட் பண்ணிக்கிட்டே வந்து வரும். ஒன்ஸ் எல்லா வேல்யூ முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். என்ன அந்த டோட்டல் இருந்துச்சோ அது வந்து சம்மில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்து சம்மை கன்சோல் பண்ணுவோம். இப்போ நோட் ஸ்பேஸ் ரெடியூஸ். இப்போ இந்த அரேக்குள்ளே இருக்கிற எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணால் 26 அப்படிங்கிற ரிசல்ட்டை வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம நிறைய அரே மெத்தட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இந்த எல்லா மெத்தட்ஸ்லையும் நான் ஐடென்டிஃபையராக நம்பர் அப்படின்னு ஒன்று மட்டும் நான் வச்சுருந்தேன். இந்த ஃபில்டர் ஃபைண்ட் இண்டெக்ஸ்லாம் லேப் அப்படிங்கிறது வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து ஐடென்டிஃபையர் வேரியபிள் தான். பட் ஐடென்டிஃபையர் வேரியபிள் மட்டும் இல்லாமல் நம்ம லூப் ஆகும்போது ஒவ்வொரு டேட்டாவாக வருதா அந்த ஒவ்வொரு டேட்டாவுக்கான இண்டெக்ஸையும் நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ ஒவ்வொரு டேட்டாவோட இண்டெக்ஸும் நமக்கு வேணும் அப்படிங்கும்போது எப்படி எடுக்கலாம்னா, இந்த இடத்துல ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபையர் வேரியபிள் தான் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு இண்டெக்ஸ் அப்படிங்கிற நேமை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஒவ்வொரு டேட்டாவாக வரும்போது அதோட இண்டெக்ஸ் என்னவோ
அதுவும் இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதை நம்ம எடுத்து கோட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறதுனா நம்ம பண்ணிக்கலாம். பட் இது எந்தெந்த மெத்தடுக்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எவ்ரி, சம் இந்த மெத்தட்ஸ்க்கெல்லாம் தேவைப்படாது. மேப் மெத்தட், ஃபார் ஈச் மெத்தட் இதில் வந்து தேவைப்படும். ஏதாவது இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும், ட்ரிகர் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம மேப் மெத்தட்லலாம் இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஆனால் எப்போவுமே வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம், 2 பேராமீட்டரை இந்த இடத்துல செட் பண்ணுறதுனால கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். அந்த சிம்பிள் பேராந்தசிஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் வந்து நம்ம ஐடென்டிஃபையரும் இருக்கணும், கமா கொடுத்து அந்த இண்டெக்ஸை வந்து கால் பண்ணியிருக்கணும். ரெடியூஸ் மெத்தட் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அக்குமுலேட்டர் வந்திருக்கும், அதுக்கப்புறம் தான் ஐடென்டிஃபையரே வந்து வந்திருக்கும். நம்ம இனிஷியலாகவே வந்து எக்ஸ்ட்ராவாக சிம்பிள் பேராந்தசிஸ் கொடுத்து தான் வந்து எழுதியிருப்போம். அதனால் கடைசியாக ஐடென்டிஃபையருக்கு அப்புறம் கமா கொடுத்துட்டு நம்ம இண்டெக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பேசிக்காக பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது, பிளெயின் ஜாவா ஸ்கிரிப்டில் இது அதிக தேவையும் படாது. பட் ரியாக்டுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தேவைப்படும். உங்களுக்கு ரியாக்ட் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம சேனலே ரியாக்ட் பிளேலிஸ்ட்டும் இருக்குது, வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.